ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது பார்த்திங்கன்னா பாலா கிளைண்ட்டுங்க. இவர் பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் கொண்ட ஒரு பிளானுங்க. இந்த பிளானுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், ஃப்ளோர் பிளான், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், எலிவேஷன், சைட் விசிட்டு, கன்சல்டேஷன், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்பப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிளியரிஃபை பண்ணிட்டு இருப்பாருங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த பாலா கிளைண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராமை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன விஷயம்னா, நம்ம இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் காலத்தை பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த பிளானில் பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காலம் ஒரு 3 காலம் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் எதுலையுமே பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் காலம் பார்த்திங்கன்னா இருந்திருக்காது. நம்ம ஏன் ஃப்ளோட்டிங் காலம் ப்ரொவைட் பண்ணுறோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலம் நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா காலம் லே அவுட்டுங்க. இது பார்த்திங்கன்னா பாலா கிளைண்ட்டுங்க, அண்ணனூருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோட்டிங் காலம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா அவுட்டர் டைமென்ஷன் பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா 26 அடி, இது பார்த்திங்கன்னா 37 அடி. இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரம் கிரவுண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி 2 அடி பக்கம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த வால் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 1 அடி 1.5 அடிக்கு தள்ளி கரெக்டாக இந்த இடத்துல வருங்க. அப்படி வரப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஃப்ளோட்டிங் கால்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் லேஅவுட் பார்க்குறோம். இந்த காலம் லேஅவுட்டில் பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த காலம் பொசிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வால்லே பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பார்க்கணுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம் சென்ட்ரலைன் பிளேனுங்க. இந்த காலம் சென்ட்ரலைன் பிளேனில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் எல்லாமே ஃபிட் பண்ணியிருப்போம். இதில் நம்ம அந்த வால் இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கிரிட் லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா கிரிட் லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நம்ம நேமும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது ஏ கிரிட் லைன், பி இது சி கிரிட் லைன். இது பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா கிரிட் லைனுமே பார்த்திங்கன்னா நேம் ப்ரொவைட் பண்ணிடணும். அப்படி நேம் ப்ரொவைட் பண்ணால் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு காலம் இருக்குன்னா இந்த காலம் பார்த்திங்கன்னா பி கிரிட்டில் 3rd கிரிட் லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதில் டைமென்ஷன் நான் பலமுறை சொல்லியிருப்பேன். 1 to 1 டைமென்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணாலுமே கண்டினியூஸ் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இருக்கணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இந்த 1 to 1 டைமென்ஷனில் இந்த இடத்துல இங்கே ஜாயின் ஆகுது பாருங்க. இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு 1 inch 1/2 inch நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்த கிரிட் லைன் நம்ம ஃபிட் பண்ணாலுமே இந்த அவுட்டர் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா எரர் அடிக்குங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டினியூஸ் டைமென்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரிட் லைனுக்கு இந்த கிரிட் லைன் டைமென்ஷன் மார்க் பண்ணால் நெக்ஸ்ட் கிரிட் லைன் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த கிரிட் லைன்லேருந்து இது ஃபுல்லாக வரைக்கும் தான் நம்ம கிரிட் லைன் டைமென்ஷன் வச்சு மார்க் பண்ணணுங்க. இப்படி பண்ணால் மட்டும் தான் எரர் பார்த்திங்கன்னா ஈஸியாக வராமல் இருக்குங்க. இந்த சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்திங்கன்னா இந்த சைடுமேங்க. லெஃப்ட் சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா 1 to 1 டைமென்ஷன் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்டினியூஸ் டைமென்ஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காலம் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. நான் பல முறை சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் பார்த்திங்கன்னா யாருக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்னா பாலா கிளைண்ட்டுங்க, சென்னை அண்ணனூர். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது அவர் சைட்டுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்ளிகபிள் ஆகுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் சைட்டுக்கு ஏதாவது நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டிஃபிகல்ட் ஆகுங்க. பில்டிங்கில் பார்த்திங்கன்னா இது மிஸ்டேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா யாரும் அதுக்கு பொறுப்பேற்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு காலம் டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ காலம் டீட்டெயில் பார்த்திங்கன்னா 1 அடி 6 inch. இதோட காலத்தோட லென்த் பார்த்திங்கன்னா 1 அடி 6 inch. அகலம் பார்த்திங்கன்னா 9 inch. இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இதில் நம்ம என்னென்ன ராட்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2 16, பாட்டத்தில் ஒரு 2 16, சென்டர்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு 4 16 ப்ரொவைட் பண்ணியிருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம 2 ரிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காலம் C1 இருக்குங்களா, இது பார்த்திங்கன்னா அவுட்டர் ரிங் ஒன்று இருக்குங்களா, அவுட்டர் ரிங் இங்கே போட்டுரும் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னர் ரிங் பார்த்திங்கன்னா இந்த 4 ராடுமே சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இன்னர் ரிங் ஒன்று இருக்குங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வெர்டிகல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுங்க. 8 16 ராடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வெர்டிகல் லிங்க்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிங்குன்னு சொல்லுவாங்க. ரிங் பார்த்திங்கன்னா 8 mm ராடு. சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 6 inchங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஆஃப் காலம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ C2 காலம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா C1 காலம். C2 காலம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 2 காலம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த C2 காலத்தோட டீட்டெயில்ஸுங்க அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். C2 காலம் பார்த்திங்கன்னா 1 அடி 9 inch. இதில் பார்த்திங்கன்னா மேலே டாப்பில் ஒரு 2 16, பாட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 2 16, சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 16. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஊக்கு பார்த்திங்கன்னா 135 டிகிரி பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க. அப்படி பெண்ட் பண்ணலன்னா இந்த ரிங் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நான் பல முறை சொல்கிறேன்.
ரிங் வந்து பார்த்திங்கன்னா 135 டிகிரி கண்டிப்பாக பெண்ட் பண்ணியிருக்கணுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் 2 ராட் இருக்கனால இந்த சென்டருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக் ராட் மாரி போட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ராடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டிங் லேஅவுட்டுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலம் லேஅவுட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலம் சென்டர் லைன் லேஅவுட் பார்த்துருப்போம். காலம் சென்டர் லைன் லேஅவுட் மெத்தடுமே ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காலம் அவுட்டர் லைன் மெத்தடுமே ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா காலம் சென்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தோட சென்டரில் போய் கிரிட் லைன்லாம் மாற்றனால வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லைன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல ஃபுட்டிங் வரணும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபுட்டிங்கோட சைஸ் அதோட டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டத்தில் ப்ரொவைட் பண்ணியிருக்கும் பாருங்கள். ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காலம் 1 காலம் 2 ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரே ஃபுட்டிங் சைஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 5 அடிக்கு 5 அடிங்க. டெப்த் அப் டு வந்து பார்த்திங்கன்னா 8 ஃபீட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுட்டிங் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டாப் வியூங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் செக்ஷனுங்க. ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்க்குற மாதிரிங்க. டாப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா சென்டராக இந்த ஃபுட்டிங்கோட சென்டரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணணுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமென்ஷனில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சைட்டில் ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டிங் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எம்சாண்ட் போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிசிசி போடுவாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மேட் போடுவாங்க. இந்த மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி இந்த எல் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணியிருக்கணுங்க. அதுக்கு நான் ரீசன் வந்து நான் பல வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டுக்கு மேலே கவர் பிளாக் இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிசி போடுறதுக்கு மேலே தான் நம்ம வைப்போம். இந்த பிசிசிக்கும் இந்த மேட்டுக்கும் இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பிளாக் கம்பல்சரியாக வச்சுருக்கணுங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செங்கல் வைப்பாங்க. ஏதோ பக்கத்தில் அந்த சைட்டில் அங்கே நியர்பை என்ன கிடைக்குதோ அந்த கல்லெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. கவர் பிளாக் வச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக பர்ஃபெக்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மேட் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைண்டிங் ஒயர் வச்சு நம்ம டைப் பண்ணிடுறோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காலத்தை டெவலப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் இந்த இடத்துல டெவலப் பண்ணுறோம். இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே சேம் ஆப்ஷன் தாங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்சாண்ட் டஸ்ட் கொட்டி நம்ம ஃபாலோ பண்ணுறோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிசி காங்கிரீட் நம்ம போடுறோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுறோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் ப்ரொசீஜர். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்துடலாங்க. இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வருதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே PB1 இருப்பாங்க. இந்த PB1லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கணுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா PB1 ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஸ்டெப்பு தானே வருது, ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு பீம் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பீம் ப்ரொவைட் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பல்சரி இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சிங் லைன் போட்டுட்டு PB1 இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோங்க. இந்த ஸ்டெப்புக்கு இங்கே ரைட் சைடில் இருப்பாரு இதுலுமே கம்பல்சரியாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. அதனால தான் நம்ம PB1 வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே ஆச்சிங் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாங்க. பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் பலமுறை சொல்கிறது தான், இந்த பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகுங்க. நீங்கள் இதே எடுத்துகிட்டு போய் உங்கள் சைட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 மாடி 3 மாடி இருந்தால் ஏதோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் இப்போ இந்த டீட்டெயில்ஸே எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு 5 மாடி 10 மாடி பில்டிங்கில் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகிறதுக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குதுங்க. நான் பலமுறை சொல்கிறது தான், இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஒன்லி ஃபார் இந்த கிளைண்ட்டு பாலா கிளைண்ட்டுக்கு மட்டும்தாங்க. இப்போ மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/16ங்க, பாட்டத்தில் ஒரு 3/16ங்க, சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2/16ங்க. இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 6 இன்ச்சுங்க இதோட ஹைட்டுங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுங்க. ஹரிசான்டல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 வந்து பார்த்திங்கன்னா 8 ராட் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. ரிங் வந்து பார்த்திங்கன்னா 8 mm ராட் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த பிளிந்த் பீம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா இந்த பிளிந்த் பீம் இருக்கு மாதிரி இந்த பிளிந்த் பீமோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக இந்த ராடை பெண்ட் பண்ணி விட்டுருக்கணும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடை வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணவே மறந்துடுவாங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு அவங்க ஒர்க்கர்ஸ் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தெரிய போகுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக விட்டுருவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ப்ராப்ளமுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் பீம் டீட்டெயில்ஸுங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்துருங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோருங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் நம்ம 3மே டயக்ராம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அப்போ 3 ஃப்ளோர் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோருமே செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா லிண்டல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பில்ட் பண்ணலிங்க. கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் ரொம்ப வேரியேஷன் ஆகும். அதை நீங்கள் டயக்ராம் பார்க்குறப்ப தெரியும் பாருங்கள். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கும் செகண்ட் ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வேரியேஷன் ஆகும். அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ லிண்டல் பீம் வந்து பார்த்திங்கன்னா LB2
மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே LB2 தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் பாருங்கள் LB4 யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இன்ச் வால் எங்கே வருது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா LB5 நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதோட டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா LB2னா நீங்கள் LB2 மட்டும் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். LB1 LB3 நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டுக்கு யூஸ் ஆகும். அதை நான் கெட்ட வரப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். LB2வில் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் 9 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அகலங்க, 6 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டுங்க. பீமோட டெப்த்து, இதோட டெப்த். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா 2 10mm ராட் யூஸ் பண்ணுங்கள், பாட்டத்தில் 2 10mm ராட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8mm ராட் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் யூஸ் பண்ணுறோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா LB2ங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB4ஓட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ LB4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். அப்படி ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த பீமோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணணுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 316, பாட்டத்தில் ஒரு 316. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி 3 இன்ச்சுங்க. அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சுங்க. இதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஹரிஜானல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16mm ராடு, 6 ராட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஹரிஜானல் ரிங்ஸ் 8mm ராட் தான் நம்ம ரிங்ஸ் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா LB5. இந்த LB5 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஒரு சின்ன பீமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச் வாலுக்கு மேலே இருக்கிறத நம்ம LB2ன்னு சொல்லுவோம். இப்போ 9 இன்ச் வால் இல்லாமல் ஒரு சில இடத்துல பார்ட்டிஷன் வால் 4.5, இந்த 4 இன்ச் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 இன்ச் வாலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த 4 இன்ச் வாலுக்கு ஏற்ற மாதிரியே தான் நம்ம என்ன பண்ணுவோம், லிண்டல் பீமே ப்ரொவைட் பண்ணுவோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 இன்ச் இருங்க. இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் இருங்க. மேலே ஒரு 216, பாட்டத்தில் ஒரு 216ங்க. இல்லைங்க, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 2 10mm ராடுங்க, பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 10mm ராடுங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது மிஸ்டேக். இது வந்து பார்த்திங்கன்னா 10mm ராடு தான், இதை நோட் பண்ணிக்கோங்க. ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா 8mm ராட் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டு சென்டர் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நோட் பண்ணுறது நான் பலமுறை சொல்கிறது தாங்க, இந்த செக்ஷன் ஆஃப் லிண்டல் வித் சன்ஷேடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீம் ப்ரொவைட் பண்ணிவிட்டோம். இந்த சன்ஷேடு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ராடை கீழே கொடுத்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடை மேலே கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. துப்பாக்கி ராடு மாரி வந்து பார்த்திங்கன்னா மெயின் ராடு மேலே இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக பெண்ட் ஆகிருக்கும் பாருங்க. இதே பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பெண்ட் ஆகிட்டு இது கீழே பாட்டத்தில் இப்படி வரைக்கும் வந்துட்டு நிற்குங்க. பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துப்பாக்கி கன் மாதிரி இருக்குங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் மெத்தடுங்க. இதில் மெயின் ராடு வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் ராடு தான் வந்து பார்த்திங்கன்னா இது பாட்டத்தில் இருக்கணும். ஆனால் நிறைய இடத்துல சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் ராடை கீழே போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ராடை மேலே போட்டுருவாங்க. கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சார் மெத்தடு, நாங்கள் இத்தனை வருஷமாக அப்படி தான் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் தவறுங்க. அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டாப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே கொஞ்சம் ஒரு சில ஜென்ரல் நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதுவுமே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரீயாக இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க.